புடிசோர் ரைட் டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹிந்தி படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, ரித்தேஷ் தேஷ்முக் அவர் வந்து ஒரு சிட்டியில் பிக் ஷாட்டு, பல ஒயிட் காலர் கிரைம் பண்ணுறவர். அவர் வீட்டுக்கு ஐடி ரைடு போகிறாரு நம்ம ஆஃபீஸர் அஜய் தேவ்கான். ஆனால் அந்த ரைடில் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவரை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இது ரைட் 2018 வந்த படம். அதோடைய சீக்வல் தான். இப்போ பப்பரபேன்னு சொல்லணும்னா அந்த படம் அளவுக்கு இந்த படம் என்கேஜிங்காக இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த மொத்த படமுமே. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப என்கேஜிங்காக, ரெஃப்ரெஷிங்காலாம் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இருந்தால் கூட இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருந்ததுக்கான ஒரு சில காரணங்கள், ஒரு நல்ல காஸ்டிங். ஏன்னா இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்னு ஆனதுக்கப்புறம் அஜய் அண்ட் ரித்தேஷ் அந்த ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் இல்லை. அது உண்மையிலே ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அஜய் எப்பவும் போல ரொம்ப அடக்கி வாச்சிக்கிட்டு ரொம்ப அதிர்ந்துலாம் பேச மாட்டார். ஒரு மாசான சீனா கூட அப்படியே கூலிங் கிளாஸ் அப்படியே ஸ்டைலாக ஸ்லோ மோஷனில் போடுறது தான் அதிகபட்ச மாசாக இருக்கும். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப லோக்கல் மசாலாலாம் படத்தில் இல்லாதது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ரித்தேஷ் வந்து அந்த வில்லன் கேரக்டருக்கு சூப்பராக செட் ஆயிருந்தார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பல காட்சிகளில் அவர் வில்லத்தனத்தை வந்து ரொம்ப கத்தலாம் மாட்டார். அப்படியே அவர் லுக்கிலேயே வந்து டிஸ்பிளே பண்ணுவார். அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருமே தனித்தனியாக சூப்பராக நடிச்சிருந்தாலும் இந்த ரெண்டு பேர் கேரக்டரைசேஷனுமே ஒரே மாதிரி. ரெண்டு பேருமே டல்லாக சோப்லாங்கியாக ஒரு மாதிரி குளிக்கும் போது வாய்க்குள்ளே சீயக்கா போன ரியாக்ஷன்லேயே இருப்பாங்க. அஜய் தேவ்கான் கொஞ்சம் அந்த மாதிரி அமைதியாக அடக்கி வாசிக்கிறவர். அட்லீஸ்ட் இந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருந்தா ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. படம் பல இடங்களில் டல்லாக போகும்போது படத்தை காப்பாற்றுறதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் என்கேஜிங்காக இருக்கும். சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். படத்தில் செகண்ட் ஹாஃபில் சில ட்விஸ்டெல்லாம் வரும். அந்த ட்விஸ்டெல்லாம் எப்படின்னா 2x2x2 அந்த ரேஞ்சுக்கு சின்ன பலத்தனமான ட்விஸ்ட்டு. சின்ன பலத்தனம்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும்னு சொல்ல வரேன். அமித் சியால்னு ஒருத்தர் வருவார். பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செம்ம ஆக்டர் அவர் இன்னொரு ஐடி ஆஃபீஸராக வருவார். அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது மாதிரி கிளைமேக்ஸில் அந்த வில்லன் வந்து எல்லாரும் ஊரே சுற்றி நிற்கும். அப்போ கூட அசர மாட்டார். ஆனால் அவங்க அம்மா வருவாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் பையனுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏத்தால வந்தாங்கன்னா இவர் நின்றுட்டு கூட உட்காந்து கூட பேச மாட்டார், நினச்சி நிற்பார். அந்த மாதிரி ஒரு பவியமான பையன். கடைசியில் அவங்க அம்மா ஒரு பார்வை பார்ப்பாங்க, என் பையன் நீ இவ்வளோ மோசமானடா நீ அப்படின்னு. அப்படியே உடஞ்சி கதறி அழுவார். அந்த சீன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஓகேவான படம் தான். ரொம்ப விசேஷமாலாம் எதுவுமே இருக்காது. பட் அதே நேரத்தில் ரொம்ப உட்கார முடியாத அளவுக்கு போர் அடிக்காது. ஓடிடியில் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஓகே.